உச்சநீதிமன்றம் 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிப்பதற்கு ஈடிக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லும்போது நீங்கள் அதை விசாரிக்கக்கூடாது, நைட்டில் ஏன் விசாரி இது மாதிரியெல்லாம் சொல்லி ஸ்டே கொடுத்தது தப்பு. நான் என்ன சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டே கொடுத்தது இதில் மிகப்பெரிய தப்பு. நீங்கள் தடை கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. 29 பேருக்கு தூக்கு கொடுத்துருந்தோம். இங்கே இருக்கிற தடா நீதிமன்றம் அந்த ஜட்ஜெல்லாம் தண்டிச்சிருக்கணும். எந்த அடிப்படையில் தூக்கு கொடுக்குறேன் 20 கொடுக்குறீங்க? 29 பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு இதை தீர்ப்பு கொடுக்குறதுக்கு ஒரு இது வேணாமா? அதுவும் தூக்குன்னு கொடுத்தா அவன் நைட்டு பூரா அவன் குடும்பமும் தூங்குவாங்களா? எந்த நேரத்தில் அவர் தூக்கு மாடிக்கு போங்கிற பயம் வரும்ல. அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் 2-3 வருஷம் கழித்து தான் அவங்க விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்போ இந்த 2-3 வருஷம் அவன் குடும்பத்துக்கு நடந்த சித்திரவதைக்கு அந்த ஜட்ஜு பொறுப்பேற்பாங்களா? அப்போ எவ்வளவு இதாக அசால்ட்டாக, எவ்வளவு அலட்சியமாக தீர்ப்புங்கிறத கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்திற்கும் அந்த தனிப்பட்ட நபருக்கும் ஏற்பட்ட மனவேதனை அதை பற்றி யோசிச்சாங்கன்னா அந்த நீதிபதி தடா கோர்ட்டு அம்பாடிக்கு 29 சரி 29க்கு நீதிபதிக்கு 29 பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு 23 பேர் அப்பாவிங்கன்னு விடுதலையே பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 23 பேர் விடுதலை பண்ணாங்கல்ல, அப்போ தப்பான தீர்ப்பு கொடுத்த அந்த தடா கோர்ட்டு நீதிபதிக்கு நம்ம நாட்டில் தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா? இதெல்லாம் மோசமானது. சரி, அதுக்கப்புறம் 6 பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க. 6 பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க. 6 பேர் தூக்கம் ரத்து பண்ணாங்க. இவங்க மேல் குற்றவாளி, அதனால் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அப்படின்னா. அப்போ நிறைய நீதிபதிகள் மனசாட்சியை பார்ப்பாங்க. அதைத்தான் இப்போ இருக்கிற நீதிபதிகளை சொன்னால் மனசாட்சியை பார்க்கணும். தடான்னா இது டாஸ்மாக்னா காரி துப்புறான் அவ்வளோ பேர். இப்படி கொள்ளையடிக்கிறார்கள். அங்கே நீங்கள் சட்டத்தை பார்க்கக்கூடாது. டாஸ்மாக்கு தமிழ்நாடு பூரா நாறுது. கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி. ஒவ்வொருத்தரும் 300 கோடிக்கு வீடு கட்டுறான். இதில் போய் நம்ம தடைன்னு கொடுத்தோம்னா மக்களுக்கு அது நீதித்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும்ட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து நான் விசாரிக்கிறேன், நோட்டீஸ் கொடுத்துட்டு சரின்னு சொல்லி நீங்கள் விசாரிச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. தடைக்கு கொடுத்ததுங்கிறது தப்பான விஷயம் இல்லை. விசாரணையே நடக்கக்கூடாதுன்னா இவ்வளோ பெரிய ஊழல் இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், நான் எதிர்ப்பாக பேசணும்.